श्रीमते रामानुजाय नमः। त्रैविध्यवृत्तजनमूर्तविभूषणं यत् सम्पच्च सात्विकजनस्य यतेव नित्यं यद्वा शरण्यमशरण्यजनस्य पुण्यां तत् संश्रयेम वकुलाभरणाङ्ग्रियुग्मम्. வகுளாபரணர் சுவாமி நம்மாழ்வார், மகிழ்மாலை மார்பினன். அப்படிப்பட்ட நம்மாழ்வாருடைய திருவடிகளே சாத்விக ஜனங்கள், சத்வகுணம் பெருகி இருப்பவர்கள் அனைவருக்கும் ஒரே புகழாக இருப்பது. இந்த நம்மாழ்வாருடைய திருவடிகளையே அனைத்து விதமான அனுபவம், இன்பம், சொத்தாக கொண்டிருப்பவர்கள் உயர்ந்த நல்லோர்கள், பெரியோர்கள் என்று இந்த ஸ்தோத்திரத்திலே பெரியோர்கள் விண்ணப்பிக்கிறார்கள். திரைவித்ய விருத்தஜனமூர்த்த விபூஷணம் யத். சிறந்த அந்த வேதாந்திகள், வேதம், வேதாந்தம், இதிகாச புராணங்கள் அனைத்தையும் நன்கு கற்றவர்கள் யாருடைய திருவடிகளை தங்களுடைய தலையால தரிக்கிறார்கள்னா நம்மாழ்வார் ஷடகோபருடைய திருவடிகளைத்தான் எப்பொழுதும் தரிக்கிறார்களாம். திரைவித்ய விருத்தஜனமூர்த்த விபூஷணம் யத் சம்பச்ச சாத்விக ஜனஸ்ய. சாத்விகர்கள், அந்த நல்லோர்களுக்கு சம்பத்து, அனைத்து நன்மையும் கொடுக்கக்கூடிய செல்வமாக இருப்பது இதோ இந்த நம்மாழ்வாருடைய திருவடிகள். யத்வா சரண்யம் அசரண்ய ஜனஸ்ய புண்ணியம். வேறு புகழற்றவர்கள், கதியற்றவர்கள், உலகத்துல யாருமே இவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை, உங்களுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது, மிகவும் தாழ்ந்தவர்கள் என்று நன்கு கற்ற பெரியோர்களாக இருக்கட்டும், மற்றையோர்களாக இருக்கட்டும், யாருமே இவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை என்ன இருக்கக்கூடிய தாழ்ந்தவர்கள், ஒன்றும் அவர்களுக்கு புகழே இல்லை, கதியே இல்லை, அநாதர்களாக இருப்பவர்கள், அவர்களுக்கெல்லாம் ஒரே புகழாக இருப்பவர் நம்மாழ்வார். அவருடைய திருவடிகள் தான் ஒரே பற்றக்கூடிய உயர்ந்த அந்த புகழ் உபாயமாக இருக்கக்கூடியது. ஆக அப்படிப்பட்ட நம்மாழ்வார், அவருடைய திருவடிகளே அனைவருக்கும் தஞ்சம். நன்கு கற்றறிந்த பெரியோர்களாக இருக்கணும், அந்த அளவுக்கு கற்ற பெரியோர்களாக இல்லைன்னாலும் சத்வகுணத்தோடு இருக்கக்கூடியவர்களாக இருக்கும், அல்லது ஏதுமறியாத பாமர ஜனங்களாக இருப்பினும் அனைவருக்கும் நம்மாழ்வார் ஒருவரே புகழ் என்று தெரிவிக்கப்படுகிறது. அப்பேற்பட்ட நம்மாழ்வார் நமக்காக எத்தனையோ திவ்ய பிரபந்தங்களை அருளி செய்தார். நாதமுனிகள்ங்கிற ஆச்சாரியருக்கு தாம் அருளி செய்த திவ்ய பிரபந்தங்களையும் தம்மோடு மற்ற ஆழ்வார்கள் அருளி செய்திருக்கக்கூடிய அந்த அருளி செயல்கள், திவ்ய பிரபந்தங்கள் அனைத்தையும் ஒரு சேர நாதமுனிகளுக்கு கொடுத்து வள்ளல் தன்மையோடு அப்படி திகழ்கிறார் நம்மாழ்வார். அப்பேற்பட்ட நம்மாழ்வாரிடத்துல மிகுந்த ஈடுபாடு கொண்டு ராமானுஷர் நம்மாழ்வாருடைய திருவடிகளை பணிய வருகிறார். ஆழ்வார் திருநகரியிலே நேரவே அந்த யாத்திரைக்கும் பொழுது ராமானுஷர் பாரத தேசம் முழுக்க யாத்திரைக்கு சென்றார். அப்பொழுது ஆழ்வார் திருநகரி க்ஷேத்திரத்திற்கே சென்று நேரடியாகவே நம்மாழ்வாருடைய திருவடிகளை பற்றி, இனி உம்முடைய அந்த திருவடிகளுக்கு பாதுகைகளாக நம்முடைய தலையே இருக்க வேண்டும், நம்மையே பாதுகைகளாக நீர் அங்கீகரிக்க வேண்டும்னு சொல்ல, அன்றிலிருந்து நம்மாழ்வாருடைய திருவடி நிலைகளுக்கு ராமானுஷன்னு பெயர் ஏற்பட்டது என்று பார்க்கிறோம். அப்ப அந்த அளவுக்கு பிரேமம், நம்மாழ்வாருடைய திருவடி நிலைகளாகவே தாம் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். ஆசைப்பட்டு இன்றளவும் அப்படித்தான் இருக்கிறார். ஆக அத்தகு விருப்பத்தோடு ராமானுஷர் திருவல்லிக்கேணி திவ்ய தேசத்திலே நம்மாழ்வார் அந்த எழுந்தருள் இருக்கக்கூடிய சன்னதியை நோக்கி வந்து நம்மாழ்வாருக்கு பல்லாண்டு பாடுகிறார். அந்த சமயத்திலே நம்மாழ்வாருக்கும் ராமானுஷருக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு அதை வெளிப்படுத்துமா போலே கட்டியங்கள், பெருமை பதிந்த வாக்கியங்கள் அது சேவிக்கப்படுகின்றன. முதலிலே ஸ்ரீ பராங்குஷாரிய திவ்ய சூக்தி விருத்திகாரா ஹெச்சரிகை. ஸ்ரீ பராங்குஷ ஆரியர், பரர்கள், எம்பெருமானை எதிர்ப்பவர்கள், எம்பெருமானே இல்லை என்று வாதிடுபவர்கள், நாஸ்திகர்கள், அல்லது வேதத்தை இசைகிறார்கள், எம்பெருமானை இசைகிறார்கள், ஆனால் சரியான பார்வையில வேதத்தை பாராமல் தவறான கண்ணோடு அத்தை பார்த்து குதிருஷ்டிகளாக இருக்கிறார்கள். வேதத்தினுடைய உண்மையான அர்த்தத்தை விட்டு தங்கள் நெஞ்சிலே தோன்றின அர்த்தங்கள் தான் வேதங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிறது என்று வாதிடுபவர்கள். இப்படிப்பட்டவர்கள்லாம் பரர்கள். அவர்களுக்கெல்லாம் அங்குஷம் இடுகிறாராம். அந்த பரர்கள்லாம் யானைகளை போல, அடங்காத யானைகளை போல அங்கும் இங்குமாக சுற்றி திரிய அவர்களையெல்லாம் அடக்கதற்கு இவர்தான் அங்குஷமாக திகழ்கிறார். நம்மாழ்வாரே அங்குஷமாக இருந்து, ஒரு மாவட்டியாக இருந்து அந்த யானைகளை எல்லாம் அடக்குகிறாராம். இவருக்கு அப்படி என்ன பலம் இருக்கிறதுன்னா, பெருமானாலேயே மயர்வர மதிநலம் அருள பெற்ற பலம். ரிஷிகள் எல்லாம் தங்கள் முயற்சியினால பெருமானை அறிய வேண்டும்னு ஆங்காங்கு நின்று தபஸ் செய்தார்கள். எங்கேயோ மலை உச்சியில நிற்கணும்,
இல்லைன்னா நதியோ சமுத்திரத்துக்கோ அடியில போய் அமிழ்ந்து தபஸ் பண்ண வேண்டும். நெருப்பை மூட்டிக்கொண்டு 5 நெருப்புக்கு நடுவில் நின்று தபஸ் செய்ய வேண்டும். ஊன் வாட உண்ணாது உயிர் காவலிட்டு உடலில் பிரியா புலனைந்தும் நொந்து தாம் வாடவாட தவம் செய்து ரிஷிகள் எல்லாம் ஞானத்தை பெற்றார்கள். ஆனால் ஒரு வருத்தமும் இல்லாமல், எந்த தபஸும் இல்லாமல், நிருகேதுகமாய் பெருமானாலேயே மயர்வர மதிநலம் அருளப்பெற்ற பெருமை நம்மாழ்வாருக்குத்தானே உண்டு. ஆகவே சிறந்த பலமாம் எம்பெருமானாலே தானே நேர அனுகிரகிக்கப்பட்ட அந்த பலத்தினாலே இவருக்கு இருக்கக்கூடிய அந்த ஞானம் மற்ற யாருக்கும் இல்லை. நம்மாழ்வாருக்கு சதிருஷமாக யாருமே கிடையாது. நித்திய சூரிகள் இவருக்கு ஒப்பாவரோ ஆக மாட்டார்கள். ஏன்னா நித்திய சூரிகளுக்கு எம்பெருமான் மயர்வர மதிநலம் அருளவே இல்லையே. எப்பொழுதுமே அவர்கள் மயர்வுங்கிறதோடு தொடர்பே இல்லாதவர்கள் நித்திய சூரிகள். ஆனால் நம்மாழ்வாரோ இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஜீவாத்மாக்கள் பத்தாத்மாக்களுக்குள்ள ஒரு ஆத்மாவை தேர்ந்தெடுத்து எம்பெருமான் கடாட்சித்திருக்கிறான். ஆகவே நித்திய சூரிகளையும் இவருக்கு ஒப்பாக சொல்ல முடியாது. சரி, இந்த உலகத்தவர்களை நிச்சயமாகவே சொல்ல முடியாது. முக்தர்களை சொல்லலாமா? சம்சாரத்திலிருந்து விடுபட்டு முக்தி பெற்றவர்கள், அவர்களுக்கு எப்படி ஞானம் மலர்ந்திருக்கிறதோ அது மாதிரி ஆழ்வாருக்கு ஞானம் மலரப்பெற்றது என்றால் வாஸ்தவம். ஆனால் அது அந்த லோகத்துக்கு போய் அவர்களுக்கு ஞானம் மலர்ந்தது, இந்த சம்சார மண்டலத்திலேயே மலரலையே. ஆனால் ஆழ்வார் இந்த சம்சார பூமியில இருக்கும் பொழுதே, இருள் தருமா ஞாலத்துக்குள்ள இருக்கும் பொழுதே அவருடைய அந்த அயர்வு மயர்வு அத்தனையும் போயிட்டுன்னா அப்ப எத்தனை பெருமை ஆழ்வாருக்கு. ஆகவே இவரே சிறந்த பலத்தோடு அங்குசமாக திகழ்கிறார். நம்மாழ்வாருடைய அந்த பாசுரங்கள் எல்லாம் பிறரை அடக்கக்கூடிய அந்த அங்குசமாக இருக்கின்றன என்று தெரிவிக்கப்படுகிறது. உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன், மயர்வர மதிநலம் அருளினன் எவனவன் என்று தம்முடைய திவ்ய பிரபந்தத்தை தொடங்கும் பொழுதே ஆச்சரியமாக பெருமான் பல எண்ணிலடங்காத கல்யாண குணங்களை கொண்டிருப்பவன் என்று சாதிக்கிறார். அப்போ யாரெல்லாம் பெருமான் இல்லைன்னு வாதிடுகிறார்களோ, உண்டுன்னு சொல்லி குணம் இல்லை, அவனுக்கு சொத்து இல்லை, செல்வம் இல்லை, எந்த குணமும் இல்லை, பண்பே இல்லாதவன் என்றெல்லாம் பிரம்மத்தை சொல்லி வாதிடுகிறார்களோ, அவர்களுடைய மிடற்றை பெருக்குமா போலே அப்படியே கழுத்தை பிடிக்கிற மாதிரி உயர்வர உயர்நலம் உடையவன் என்று ஆணித்தரமாக சாதிக்கிறார் நம்மாழ்வார். ஆக பிறரை அடக்கக்கூடிய அங்குசமாகவே நம்மாழ்வாருடைய பாசுரங்களும் விளங்குகின்றன. அப்ப பராங்குஷ ஆரியர், அப்படிப்பட்ட ஆச்சாரியர், பிரபன்னஜன கூட்டஸ்தர், சரணாகதி மார்க்கத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் தலைவர். அவருடைய திவ்ய சூக்தி அவைதான் திவ்ய பிரபந்தங்கள். அதிலேயும் முக்கியமானது அருளிச் செயலில் இது சாரம் என்று கொண்டாடப்படக்கூடிய திருவாய்மொழி. ரிக்வேத சாரமாய் திருவிருத்தம், யஜுர்வேத சாரமாய் திருவாசிரியம், அதர்வண வேதத்தின் சாரமாக பெரிய திருவந்தாதி, சாமவேதத்தின் சாரமாக திருவாய்மொழி 4 திவ்ய பிரபந்தங்களை அருளி செய்தார். ஆனால் அனைத்து திவ்ய பிரபந்தங்களுக்குள்ளேயும் சாரம் எதுன்னா அது திருவாய்மொழி. இந்த திருவாய்மொழிக்குள்ள இல்லாத அர்த்தம்ங்கிறது ஒன்று கிடையவே கிடையாது. இதுல இருக்கக்கூடிய அர்த்தம் எல்லா திவ்ய பிரபந்தத்திலையும் இருக்கும். எல்லா திவ்ய பிரபந்தத்துல என்ன அர்த்தம் வேண்டுமோ அது அனைத்தும் இந்த ஒரு திவ்ய பிரபந்தம் திருவாய்மொழிக்குள்ளேயே அடங்கி இருக்கும். ஆகவே அது மிகவும் சாரமான திவ்ய பிரபந்தம். அந்த திருவாய்மொழிக்கு விருத்தி வியாக்கியானம் ஏற்பட வேண்டும் என்று சிந்தையாலே நினைத்து திருக்குறுகை பிரான் பிள்ளான் என்று தம்முடைய ஞானபுத்திரர் என்று பெருமை கொண்டிருக்கக்கூடிய ஆச்சாரியர் திருமல நம்பிகள் எனும் ஆச்சாரியருடைய திருக்குமாரர் பிள்ளான் எனும் சுவாமி. அந்த சுவாமியை திருமல நம்பிகள் ராமானுஷரிடத்துல சிஷ்யராக ஆக்கி விடுகிறார். நீர் அவருக்கு சிஷ்யராக இரும் என்று தம்முடைய குமாரரையே திருமல நம்பிகள் கொண்டு சேர்க்கிறார். ராமானுஷரும் அவரை ஏற்றுக்கொள்ளுகிறார். அந்த ஏற்றுக்கொண்ட பிள்ளான் ஞானபுத்திரர்னு கொண்டாடப்படுகிறார். ஒரு சமயம் ராமானுஜர் ஆசைப்பட்டாராம். அப்படியே ஆழ்வார் திருநகரி பக்கமா போகிற சமயத்திலே ஆழ்வார் திருநகரில இருக்கக்கூடிய ஜனங்களை எல்லாம் அப்படி வேடிக்கை பார்த்துட்டு போகிறார். ஒரு குடியானவன், ஒரு ஸ்ரீ வைஷ்ணவன் வண்ணான், அவன் தன்னுடைய குழந்தைகளை அழைக்கிறானா. காரிமாரா, ஷடகோபா, பராங்குஷா என்று தம்முடைய குழந்தைகளை எல்லாம் பேர் சொல்லி அழைக்கும் பொழுது ஒவ்வொன்றும் நம்மாழ்வாருடைய திருநாமாக இருந்ததாம். பார்த்து ஆச்சரியப்பட்டு அப்படியே உருகிட்டார் ராமானுஜர். இப்படி ஒரு பாக்கியம் அவனுக்கு கிட்டியதே. அவன் கிரகஸ்தனாக இல்லறத்தவனாக இருந்து குழந்தைகளை பெற்றெடுத்து மணிமணியா அந்த குழந்தைகளுக்கு ஆழ்வாருடைய திருநாமங்களை சூட்டி அனுபவிக்கிறானே. இந்த அனுபவம் நமக்கு இல்லையே. நான் கிரகஸ்தாசிரமத்திலிருந்து சன்னியாசியாக மாறிவிட்டேன். எனக்கு இந்த மாதிரி குழந்தைகள் இருந்தால் நானும் இந்த ஆழ்வாருடைய திருநாமங்களை இட்டு வாயார அந்த திருநாமங்களை சொல்லி மகிழ்ந்திருப்பேனே. இப்படி ஒரு பேரு நமக்கு இல்லையேன்னு வருந்தினாரா ராமானுஜர். என்ன சொல்லுவது? சன்னியாசிகளுக்குள்ள தலைவரா இருக்கக்கூடிய ராமானுஜர் தான் ஒரு கிரகஸ்தனை பார்த்து இப்படி இருக்க முடியவில்லையேன்னு வியக்கிறாரேன்னா
அப்படி ஆசைப்படுகிறாரேன்னா நம்மாழ்வாருடைய திருநாமத்தில் இருக்கக்கூடிய அன்பு. அதை புரிந்து கொண்ட பிள்ளாளெனும் ஆச்சாரியர் சுவாமி திருவுள்ளமானால் அடியேனை தேவரீர் குமாரனாக பாவித்து திருநாமத்தை இடலாம் என்று சொல்ல ஆச்சரியப்பட்டு அனைத்து அன்போடு அவருக்கு திருநாமத்தை சூட்டினார். திருக்குறுகை பிரான் என்று நம்மாழ்வாருடைய திருநாமத்தை சாத்தினாராம். தனக்கு ஞானபுத்திரர், சந்நியாசிக்கு இனிமே அவருக்கு எந்த உறவு கொண்டு பிள்ளை பிறப்பதுங்கிறது நடக்காது. ஆகையினாலே ஞானபுத்திரர், இவருடைய அந்த ஞானத்தினாலேயே அவரை புத்திரராக அங்கீகரித்து கொண்டு நம்முடைய ஞானமெல்லாம் நமக்கு கொடுக்கிறோம், நமக்கு வாரிசு நீர் என்னை வரை அணைத்து கொண்டாராம். அப்படிப்பட்ட திருக்குறுகை பிரான் பிள்ளான் அவரை நியமித்து நீர் இந்த திருவாய்மொழிக்கு வியாக்கியானத்தை செய்யும் என்று சொல்ல யதிராசர் பேரருளால் திருவாய்மொழிக்கு இன்பமிகும் 6000 என்கிற அழகான 6000படிங்கிற வியாக்கியானத்தை அருளி செய்தார் திருக்குறுகை பிரான் பிள்ளான். அதைத்தான் இவ்விடத்துல ஸ்ரீ பராங்குஷாரிய திவ்ய சூக்தி விருத்திகாரா, அதற்கு வியாக்கியானத்தை இயற்ற வேண்டும்னு ராமானுஷர் தான் ரொம்ப பெரும் முயற்சியோடு திருக்குறுகை பிரான் பிள்ளான் இடத்துல சொல்ல மேற்கொண்டு அவரும் முயன்று இந்த வியாக்கியானத்தை அருளி செய்தார். அதற்கு முக்கியமான காரணம் யதிராசர் தானே. அப்படிப்பட்ட ராமானுஷருக்கு இந்த வைபவம் என்று இதுல தெரிவிக்கப்படுகிறது. அடுத்து பூமண்ணுமாது பொருந்திய மார்பன் புகழ்மலிந்த பாமண்ணு மாறன் அடிபணிந்து இந்த தேவா எச்சரிகை. இந்த நம்மாழ்வார் அவருடைய திருவடிகளே நமக்கு ஒரே புகழ், இந்த திருவடிகளுக்கு நாம பாதுகையாக இருக்க வேண்டும்னு அடிபணிந்து உய்ந்தார், உய்வு பெற்றார் ராமானுஷர். நம்மாழ்வார் எத்தகையவர்? பாமண்ணு மாறன், பாசுரங்களிலே மிகவும் ஈடுபட்டு எம்பெருமானுடைய குணங்களை அனுபவித்து பாடியிருக்கிறார். பூமண்ணு மாது பொருந்திய மார்பன் புகழ்மலிந்த மண்ணு மாறன். பூமண்ணு மாது புஷ்பத்திலே வீற்றிருக்கக்கூடிய மகாலட்சுமி, அந்த பிராட்டி மலர்மகள் திருமகள், அவள் எம்பெருமானுடைய வக்ஷஸ்தலத்திலே வந்து வீற்றிருக்கிறாள். திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் திகழும் அருக்கன் அணிநிறமும் கண்டேன் பேயாழ்வாரும் பார்த்து பல்லாண்டு பாடுகிறார், மங்களாசாசனம் செய்கிறாரே. அப்படி திருவாழ் மார்பனாய் அகலகில்லே நிறையுமென்னு அலர்மேல் மங்கை உரை மார்பன், அந்த எம்பெருமானுடைய பெருமையை பற்றித்தானே ஆழ்வார் பாசுரங்கள் அருளி செய்திருக்கிறார். ஆகவே பூமண்ணுமாது பொருந்திய மார்பன், மகாலட்சுமி தாயார் நன்கு பொருந்தி இருக்கக்கூடிய திருமார்பை கொண்டிருப்பவன் எம்பெருமான். அப்ப பூமண்ணுமாது பொருந்திய மார்பன் எம்பெருமான் ஸ்ரீயப்பதி. அவருடைய புகழ் மலிந்த எம்பெருமானுடைய புகழ் பெருமைகள் கல்யாண குணங்கள் இதையே எப்பொழுதும் விவரிக்க வேண்டும். இதுல ஈடுபட்டு பாசுரம் முழுக்க இதை சொல்ல வேண்டும் என்று ஒவ்வொரு சொல்லாலையும் பெருமானுடைய அந்த குணங்கள் அவருடைய பெருமையே வெளிப்படுத்தி இருக்கிறாராம். புகழ் மலிந்த இந்த பாசுரங்கள்ல எது நிறைய காணப்படும்னா எம்பெருமானுடைய குணங்கள் புகழ், இதுதான் இது பாசுரம் முழுக்க தெரியும். ஒவ்வொரு எழுத்து எழுத்தா சொல்லு சொல்லா ஒவ்வொன்னையா பார்த்தால் ஒவ்வொன்றும் பெருமானுடைய புகழையே விவரிக்கும். ஆக புகழ் மலிந்த மண்ணு மாறன், மாறனாகிற நம்மாழ்வார் உலக இயல்பை விட மாறி இருந்தாரா? உலகத்திலெல்லாம் குழந்தைகள் பிறந்தால் அழும், பால் குடிக்கும், அலத்தும், தூங்கும். ஆனால் காரி என்பவருக்கும் உடையநங்கையாருக்கும் பிறந்த இந்த குழந்தை ஏதுமே செய்யலையா, அழவில்லை, தூங்கவில்லை, உண்ணவில்லை, ஒன்னும் அப்படி இப்படி திரும்பவில்லை, ஏதோ குழவி கட்டைய போல அப்படி கிடந்தாராம். என்னது இது இப்படி மாறி இருக்கிறதே என்று மாறன்னு பெயரிட்டார்கள். உலக இயல்பை காட்டிலும் மாறி இருந்தார். அதே மாதிரி அந்த காலத்துல மத்தையோர்கள்னா எம்பெருமான் இல்லை, பிரம்மம் இல்லை, பிரம்மத்துக்கு குணம் இல்லைன்னு சொல்லி கொண்டிருந்தவர்கள் பலர். அவர்களை விட மாறி அவர்களுக்கெல்லாம் உண்மையான கருத்தை எடுத்து சொன்னாரா? ஆகவே மாறன் என்று கொண்டாடப்படுகிறார். அப்படி பாமன்னு மாறன், இவருக்கு எதுல மிகவும் ஊற்றம்னா பாசுரங்களை எப்போதும் அனுசந்தித்து கொண்டிருப்பதுதான் நம்மாழ்வாருக்கு தெரியும். உண்ணும் சோறு பருகும் நீர் தின்னும் வெத்திலையும் எல்லாம் கண்ணன் என்று கண்ணனை அனுபவித்து பாசுரங்கள் அருளி செய்வது. கிருஷ்ணானுபவம், கிருஷ்ண குண அனுபவம், கிருஷ்ணனை பத்தின பாசுரங்களை சொல்லுதல். இதை தவிர நம்மாழ்வாருக்கு வேறதான பொழுதுபோக்கு இருக்கா? வேறதான செய்திருக்கிறாரா? ஒன்றும் கிடையாது. வாழ்க்கை முழுக்க அவர் வாழ்ந்த அத்தனை காலம் முழுக்கவே பகவத் அனுபவம், பாசுரங்களை விண்ணப்பித்தல், இதிலேயே ஈடுபட்டிருந்தாரா? பாமன்னு மாறன் அடிபணிந்தொய்ந்தவன், இப்படியும் ஒரு வியக்தி இந்த உலகத்துல நமக்கு கிட்டி இருக்கிறாரே. அப்பேற்பட்ட நம்மாழ்வாருடைய திருவடிகளை பணிவதே நமக்கு வாழ்வு உஜ்ஜீவனம் என்று ராமானுஷர் ஸ்ரீ பராங்குஷ பாத பக்தராய் அந்த ஆழ்வாருடைய திருவடிகளை பணிந்து திருவடி நிலைகளாகவே அமைந்திருக்கிறார் என்ற அந்த பெருமை தான் இந்த கட்டியத்துல தெரிவிக்கப்படுகிறது. இத்தகு பெருமை கொண்டிருக்கக்கூடிய ராமானுஷர் அவதரித்த சுபமான தினம் இன்றைய நன்னாள். செய்ய சித்திரையில் செய்ய திருவாதிரை என்ன நாள் திசையும் கொண்டாடும் அழகான இந்த நாளிலே ராமானுஷர் நமக்காக அவதரித்தாரா? ராமானுஷர்
ஆதிசேஷனுடைய அவதாரம். புண்ணியாம்போஜ விகாசாய பாபத்வாந்த க்ஷயாய ச ஸ்ரீமான் ஆவிரபூத் பூமௌ ராமானுஜ திவாகரஹா. ராமானுஜராகிற சூரியன் புண்ணியமாகிற தாமரையை மலர்த்த வேண்டும், பாப்பமாகிற இருட்டை ஒழிக்க வேண்டும் என்பதற்காகவே வந்து பிறந்தார். அப்படி அவதரித்த ராமானுஷருடைய திருநாமம் அதுவே நமக்கு சாமர்த்தியமான எப்பொழுதும் அனுசந்திக்க வேண்டிய திருநாமம். நச்சேத் ராமானுஜேத் ஏஷா சதுரா சதுரக்ஷரி காமவஸ்தாம் பிரபத்தியந்தே ஜந்தவோ அந்த மாத்ருஷா என்று கூறத்தாழ்வான் முதலான பெரியோர்களும் ராமானுஷ நாமத்திலேயே ஈடுபட்டிருக்க வேண்டும். சொல்லுவோம் அவன் நாமங்களே, ராமானுஷருடைய நாமத்தையே எப்பொழுதும் சொல்லுவோம் என்று திருவரங்கத்தமுதனாரும் ஆசைப்பட்டு தெரிவிக்கிறார். அப்போ எல்லாரும் ஆசைப்படக்கூடிய விரும்பத்தக்க சிறந்த ஆச்சாரியரான ராமானுஷர் நமக்காக அவதரித்த சுபமான தினம் சித்திரை மாசத்து திருவாதிர நட்சத்திரம். இந்த நட்சத்திர நன்னாளிலே நாமும் ராமானுஷருடைய திருவடிகளை பணிந்து அவருக்கு பல்லாண்டு பாடுவோம். அவர் சாதித்த அந்த அர்த்தங்களை எல்லாம் ஆச்சாரியர்கள் திறத்திலே அண்டி இருந்து அர்த்தங்களை கேட்டு சத்தை பெறுவோம் என்று பிரார்த்தித்து கொண்டு அமைகிறேன். ஸ்ரீமன் மகாபூதபுரே ஸ்ரீமத் கேசவ யஜ்வனஹ காந்திமத்யாம் பிரசூதாய யதிராஜாய மங்களம். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம்.